யார் தலைமை? புரட்சி தலைவரும் அம்மாவும் இருந்தப்ப அது உண்மையான தலைமை. இப்போ கட்சி அபகரித்து வச்சிருக்கவங்களாம் தலைவர் ஆக முடியுமா என்ன? அவராக தலைவர்னு போட்டுக்கிட்டு அது தலைவர் ஆக முடியாது. காலம் இன்னும் இது போன்ற பல பல இல்லை. இந்த இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், புரட்சி தலைவர் இந்த கட்சி அம்மா அவர்கள் கட்டி காத்த இயக்கம் இன்றைக்கு எவ்வளவு பலவீனமாக இருக்குன்னு தெரியும். ஒரு சில பழனிசாமி தலைமையில் ஒரு 5-6 பேர் அவர்களின் சுயநலத்தால், பதவி வெறியால், துரோக புத்தியால் புரட்சி தலைவர் கண்ட இயக்கம் அம்மாவுடைய கட்சி இன்றைக்கி வியாபார நிறுவனம் போல் ஒரு சிலருடைய சுயநலத்துக்காக பயன்படுத்தப்படுது. இப்போ கூட பாருங்கள், இந்த தேர்தலில் திமுக மீது எவ்வளவு மக்கள் எதிர்ப்பாக இருக்காங்கன்னு தெரியும். பழனிசாமியோட 4.5 ஆண்டு ஆட்சி மேலே இருந்த கோபத்தில் தான்